இந்த டிசைன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கத்தே. இத பாருங்க, இதுவும் நல்லா இருக்குல்ல? பிரதர், நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்க்கெல்லாம் டீம் ஓரியன்டட் கார்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? நல்ல ஐடியாடா, டிஃபரெண்டா இருக்கும். நீங்க என்னப்பா சொல்றீங்க? எனக்கு இந்த செலெக்ஷன் பத்தி எல்லாம் எதுவும் தெரியாதுப்பா. நான் எப்பவுமே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். எவ்வளவு வேணும்னு கேளுங்க, பணத்தை கொடுக்குறேன். ஐயோ பாத்தீங்களா, இந்த பரபரப்புல ஒரு விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன். அர்ஜுன், அர்ஜென்ட்டா ஒரு ஃபைல்ல சைன் வாங்க வேண்டியது இருக்கு. நீ விக்ரம் வீட்டுக்கு போய் சைன் வாங்கிட்டு வந்துடுறியா? ஆஹா, டெசர்ட்ல மாட்டிட்டவனுக்கு தேன் கூடமே கொடுத்த மாதிரி இருக்கு. சூப்பர். என்னப்பா அது? இந்த சின்ன விஷயத்துக்குலாம் அவன் எதுக்கு? நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. இல்ல, கல்யாணம் ஆக போற பையனை இப்படி வெளியில எல்லாம் சுத்த விடக்கூடாதுப்பா. இவன் எனக்கு அண்ணனா இல்ல வில்லனா? பிரதர், இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு விட்டு கொடுத்துருனா? இல்ல கர்ணா, அர்ஜுனை போயிட்டு வரட்டும். என்ன இருந்தாலும் அர்ஜுன் அவங்க கிட்ட வேலை செஞ்சவன் தானே. அவங்க கிட்ட நல்லா பழகி இருக்கான். அதுவும் இல்லாம வேலை விட்ட பிறகு அந்த பக்கம் இவர் தலை வச்சு படுக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி போய் பேசிட்டு தான் வரட்டுமே. வாவ், தேங்க்ஸ் அப்பா. தேங்க்யூ சோ மச். சரிடா. கர்ணா, நம்ம 2 பேரும் போய் பிரிண்டிங் வேலையை முடிச்சுட்டு வரலாம். அர்ஜுன், நீ சீக்கிரம் போய் சைன் வாங்கிட்டு வந்துடுறியா? சரிப்பா, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். இவன் அங்க போய் என்னெல்லாம் கலாட்டா பண்ண போறானோ. நாகராணி, ஒவ்வொரு அடியிலையும் என்ன தோக்கடிச்சுக்கிட்டே இருந்த இல்ல? எத்தனை நாளைக்கு உன்னுடைய ஆட்டங்கள் செல்லுபடியாகும் நானும் பார்க்கிறேன். உன் ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்ட சரிசமமான ஒரு ஆளை வரவழைக்க போறேன். ஆமா, முள்ள முள்ளால தான் எடுக்கணும், வைரத்தை வைரத்தால தான் வெட்டணும். அதே மாதிரி பாம்ப வச்சுதான் சாகடிக்கணும். ஜெய் மகாகாளி. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா,
டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.